மனிதன் தான் திருமணமானதும் தனது பெற்றோரை விட்டு தன் மனைவியோடு முழுமையாக ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். எனவே நாமும் அவருடைய வாசங்களுக்கேற்ப அவருடைய வழிகாட்டலின்படி நடக்க எல்லாம் வல்ல தந்தையின் அருளை வேண்டி மன்றாடுவோமாக. நாம் கடைந்து பாசத்தை பொழிந்தே வாடுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கடைந்து பாசத்தை பொழிந்தே வாடுவோம். வேற்றுமை நிலைகளை மறந்து ஒற்றுமை உணர்வில் பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மறந்து ஒற்றுமை உணர்வில் பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் திருமுன் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மறந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம், அன்பை கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டின் சிந்தனையானது நாம் யார் பக்கம் நிற்கிறோம்? கடவுள் பக்கமா, நம்முடைய விருப்பத்தின் படியிலா? இறைவன் நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலையும் வரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் தேர்ந்தெடுக்கின்ற நாம் பல சமயங்களில் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து கடவுளை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தருணங்களை நினைத்து பார்த்து மன வருத்தமடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் நம்முடைய சக்ரிஸ்டன் சுமித் அவர் இறந்திருக்கிறார். அவருடைய ஆண் வெளிப்பாட்டிற்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் அவரை வான்வீட்டிலே நல்லதொரு இடத்தில் வைத்து அவருடைய அந்த விசுவாச வாழ்விற்கேற்ற ஒரு பரிசை, நல்லதொரு ஓட்டத்தை முடித்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி கூறி அவருக்காக நாம் அவருடைய ஆண் வெளிப்பாட்டிற்காக ஜெபிப்போம். அதே சமயத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மனவருத்தம் அடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் விடவும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மைக்கேல் கீழே எடுங்க, கீழே எடுங்க. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியுண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நாவல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக செழித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக செழித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, திருவசனங்கள் 1 தொடக்கம் 2a, 15 தொடக்கம் 17 வரையும் 18b வரையும். அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ராயேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயதென்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால்
உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோயரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேறு தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்றைய பல்துறை பாடல் திருப்பாடல் 34. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். பாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார்.
அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கின்றார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடலெனக் கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றார்கள். தம் மனைவியரின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீது அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கின்றார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகின்றார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகின்றது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர்.
இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர் இதன் காரணமாகத்தான், என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் நாம் காலையில் எழுவதிலிருந்து இரவு தூங்கப் போகின்ற வரையிலும் நாம் பல்வேறு தேர்வுகள் செய்கிறோம். தேர்வு அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் கிடையாது, சாய்ஸஸ். எதை செய்வது, எப்படி செய்வது என்பது நம்முடைய விருப்பம், அது விருப்பு. ஸோ அந்த தேர்வுகளோடு தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது, வாழ்க்கை முடிகிறது. நான் படுக்க போகும்போது மறுநாள் நான் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறோம். 5 மணிக்கா, 6 மணிக்கா, 8 மணிக்கா, 10 மணிக்கா என்று தேர்வு செய்கிறோம். அதன் அடிப்படையில் அலாம் வைத்துவிட்டு நாம் படுக்கலாம். அல்லது இன்று என்ன உடை உடுத்துவது, சிவப்பா, கருப்பா, ஊதாவா, நாம் தேர்வு செய்கிறோம். என்ன உணவு உண்பது, சில சமயங்களில் சாய்ஸ் இல்லாமல் போகலாம். நமக்கு சாய்ஸ் இருக்குன்னு சொன்னால், நான் இந்த உணவு சாப்பிடுவேன். இப்போ கடைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ நான் விரும்பியதான் சாப்பிடுவேன் படி அவங்க கொடுக்குறத சாப்பிட மாட்டோம். ஸோ அது என்னுடைய தேர்வு. ஆக என்ன உடுத்துவது, என்ன உண்பது, யாரோடு பேசுவது, பேசாமல் இருப்பது, எந்த படம் பார்ப்பது அல்லது எந்த சீரியல் பார்ப்பது, எந்த விளையாட்டு பார்ப்பது என்று எதுவாக இருந்தாலும் நாம் தேர்வு செய்கிறோம். அது நம்முடைய கைகளில் இருக்கிறது. யாரும் நம்மை கட்டாயப்படுத்த முடியாது. அதே போல் எல்லா வேலைகளும் முடிந்த பிற்பாடு இரவு உறங்கப் போவது கூட, நான் டிவி பார்த்து விட்டு படுப்பேனா, டிவி பார்க்காம படுப்பேனா, மொபைலை நோண்டிட்டு படுப்பேனா, மொபைல் நோண்டாமல் படுப்பேனா, 8 மணிக்கு படுக்க போகிறேன்னா, 10 மணிக்கு படுக்க போகிறேன்னா, ராத்திரிலாம் முழிச்சுக்கிட்டு இருக்க போகிறேன்னா, இது என்னுடைய தேர்வு. மனித வாழ்க்கையில் தேர்வுகள் என்பது பிரிக்க முடியாத ஒன்று. எனக்கு அந்த தேர்வுகள் இல்லாமல் வாழ்வேன் என்று சொன்னால் நான் மனிதனாக இருக்க முடியாது. ஒரு ஜடம் போலத்தான். மற்றவங்க சொல்கிறாங்க நான் செய்கிறேன், மற்றவங்க சொல்கிறாங்க நான் கேட்குறேன் என்று வாழ்வதற்கு பேர் வாழ்க்கை அல்ல. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஸோ த சாய்ஸ் இஸ் யோர்ஸ், அது சாய்ஸ் இஸ் அவர்ஸ், அவ்வளவுதான். ரஷ்யான்னு நினைக்கிறேன் ஒரு நடந்த சம்பவம் என்று கூறுகின்றார்கள். ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு. இந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக நம்மை போல கோவிலுக்கு வர முடியாது, நம்மை போல வழிபாடு நடத்த முடியாது, எந்த ஒரு ஆன்மீக காரியங்களிலும் ஈடுபட முடியாது. இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கேயும் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் உயிருக்கு பயம் இருந்தாலும் அந்த கடவுள் மீது கொஞ்சம் நம்பிக்கை வைத்ததன் விளைவாக திருட்டுத்தனமாக ரகசியமாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே கூடுவார்கள். அங்கே கூடி அவர்கள் ஜெபிப்பார்கள். திருப்பலி நிறைவேற்றுவது கூட கடினம்தான். ஆனால் ஆதி திருச்சபையில் இருந்ததைப் போல அந்த கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஒன்று கூடி ஜெபித்து விட்டு போவார்கள். எப்பொழுது யார் வருவார்களோ, பிடித்து விடுவார்களோ, கொன்று விடுவார்களோ என்ற ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் வருவார்கள், அவர்கள் வந்தார்கள். இப்படியாக ஒரு நாள் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கதவுகள் எல்லாம் மூடி வைத்துவிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு பயந்து கொண்டு கதவுகளெல்லாம் அடைத்துக் கொண்டு உள்ளே ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ, அதே போல இந்த ரஷ்யாவிலும் ஒரு நாள் அந்த மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே வெளியில் பூட் சத்தம் கேட்குது, ஷூ சத்தம் கேட்குது, கதவு தட்டப்படுகிறது.
இதை கேட்ட உடனே உள்ள இருந்தவங்களுக்கு பயம். ஏன்னா யார் வந்தாங்களோ தெரியலையே, யாராவது விசுவாசிகள் வந்தார்களா, மக்கள் வந்திருக்கிறார்களா இணைந்து கொள்வதற்காக, அல்லது இராணுவம் வந்து விட்டதா, அல்லது போலீஸ் வந்து விட்டதா என்ற ஒரு பயத்திலே கதவை திறக்கின்ற பொழுது வெளியிலே ஒரு இராணுவ வீரன் எந்திர துப்பாக்கியோடு நின்று கொண்டிருக்கிறான். அவன் கதவை தள்ளி கொண்டு உள்ளே வருகிறான். உள்ளே வந்தால் ஏராளமான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். இப்போது இவன் பார்க்கிறான், இங்கே கூடக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியாதா? கூடியிருக்கிறீர்களே, உங்களை எல்லாம் நான் சுட்டுவிடப் போகிறேன். யார் இந்த இயேசுவின் மீது உண்மையான நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இங்கிருந்து வெளியே ஓடிப்போய் விடலாம் என்று சொல்லுகிறான். உடனே அங்கே இருந்த மக்கள் பல பேர் எழுந்து விழுந்தடித்து கொண்டு ஓடிப்போய் விடுகிறார்கள். அங்கே கொஞ்சம் பேர் மட்டும் இருந்து தைரியமாக எதிர்கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்த கூட்டத்தில் ஒரு 40 பேர் அப்படின்னா ஒரு 30 பேர் ஓடி போயிருப்போம், ஓடி போயிட்டாங்க. 10 பேர் இங்கே இருக்கிறாங்க. இந்த இராணுவ வீரன் வெளியிலே வருகிறான், கதவு அருகில் போகிறான், திரும்பி வருகிறான், வந்து துப்பாக்கி நீட்டுகிறான். நீட்டிக்கொண்டே இருக்கிறவனுடைய முகத்தில் திடீரென்று புன்முறுவல் வருகிறது. இந்த புன்முறுவல் வந்த உடனே இந்த மக்களுக்கு ஒன்றும் புரியலை. சிரிச்சுக்கிட்டே கொல்ல போறானோ, எதுக்கு சிரிக்கிறான், துப்பாக்கி தூக்கிக்கிட்டு இருந்தானே என்று சொல்லுகின்ற பொழுது அவனை சொல்லுவான், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், நானும் அந்த கிறிஸ்துவ மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய பணி வேறு வழியில்லை. நல்ல வேளை நான் இந்த பக்கம் வந்தேன். ஒருவேளை வேறு ஆள்கள் வந்திருந்தால் என்ன நடந்திருக்குமோ தெரியாது, பரவாயில்லை. நான் சொன்னது எதற்காக என்று சொன்னால், இங்கே இருக்கின்றவர்கள் உண்மையிலேயே அந்த கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா, இந்த கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கொடுப்பார்களா, அவருடைய சாய்ஸ் இஸ் ஃபார் கிரைஸ்ட் ஆர் நாட் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே அவர்கள் இயேசுவுக்காக வந்திருக்கிறார்களா, அல்லது ஏதாவது அச்சுறுத்தல் வந்தால் விட்டு ஓடி போய்விடுவார்களா என்பதை பரிசோதிக்கவே நான் இந்த வார்த்தையை சொன்னேன். இங்கு இருந்தவர்களில் முக்காவாசி பேர் வெளியே ஓடி போயிட்டாங்க. அவர்களை வைத்துக்கொண்டு ஜெபிப்பது தேவையில்லாத ஒன்று, வேஸ்ட், இட்ஸ் வேஸ்ட். நம்பிக்கை உள்ள 10 பேர் ஜெபித்தாலும் போதும், நீங்கள் ஜெபித்துக் கொண்டு சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். ஏஸ் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த ஒரு தேர்வைத்தான் அவர்கள் எடுத்தார்கள். அவன் என்ன எடுத்தாங்க? நாங்கள் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, நாங்கள் இறந்தாலும் கிறிஸ்துவுக்காக இறப்போம் என்று தங்கள் வாழ்க்கையில் ஒரு தேர்வை செய்து கொண்டார்கள். தேர்வுக்கு ஏற்ற விதமாக அவர்கள் துணிந்து அங்கே இருந்தார்கள், உயிரை கொடுக்கவும் முன் வந்தார்கள். ஆனால் மற்றவர்கள் அந்த தேர்வு செய்யவில்லை, தங்களுக்காக வாழ நினைத்தார்கள். ஏதோ ஒரு உணர்வில் வந்திருக்கலாம், உயிர் போய்விடும் என்ற உடனேயே பயந்து போகிறவர்கள் பல பேர். இப்போ இன்னைக்கு 10 பேர் தான் இருக்கிறீங்க. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான பூசை இருக்கிற போது யாராவது வெளியே இருந்து வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு நம்ம 3 கேட்டில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் இருப்பீங்களா, போவீங்களா? அப்போ தான் தெரியும். இப்போ சொல்லுவீங்க நான் இருப்போம்னு சொல்லுவீங்க. துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மிரட்டப்போ தான் உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே என்னால் கடவுளுக்காக உயிரை கொடுக்க முடியுமா இல்லையா என்பது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதைத்தான் ராயப்பர் வாழ்க்கையில் பார்க்கிறோம். இயேசு கைது செய்யப்பட்ட பின் பிலாத்துவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போயிருக்கின்ற வேளையிலே பின்னாலே போகிறார் ராயப்பர். பேதுரு என்ன நடக்கிறது இயேசுவுக்கு என்று பார்ப்பதற்காக போகிறார். நல்லதுதான், அவருடைய உண்மையான சீடர் அல்லவா. ஆனால் அங்கே ஒரு பெண்மணி அவரை பார்த்ததும், நீயும் அவனோடு இருந்தாய் தானே என்று சொன்ன உடனே என்ன சொன்னார்? ஐயோ, அவனை எனக்கு தெரியாது, அவனை எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலிக்கிறார். காரணம் என்ன? தன் உயிர் போய்விடுமோ, நான் அவருடைய சீடர் என்றால் என்னையும் கொட்டி கொண்டு போய் கொன்று விடுவார்கள் என்று பயம் வந்ததன் விளைவாக ராயப்பர் இயேசுவை மறுதலிக்கிறார். ஆக இயேசுவோடு இருந்த ராயப்பரே மறுதலிக்கிறார், நாம் எம்மாத்திரம் தெரியல. ஆனாலும் இன்றும் பல பேர் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்காக ரத்தத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தின் பல பகுதிகளிலே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தேர்வைத்தான் கடவுள் நமக்கும் கொடுக்கின்றார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் யாருக்காக வாழுகிறோம்? அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். யோசுவா மோயிசனுடைய சீடன். இறைவன் மோயிசன் மூலமாக எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உரிமை நாட்டிற்கு, கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகின்றார். பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் இரவும் பகலும் அவர் போராடி கடத்தி கொண்டு வருகிறார், கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள், போராடுகின்றார்கள், அவருக்கு எதிராக இருக்கின்றார்கள், அவரை மதிப்பதில்லை. அவ்வளவுக்கும் மத்தியிலும் அவர் கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக அவர் வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அப்படிப்பட்டவருக்கே அந்த கானான் தேசத்தில் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ வாக்களிக்கப்பட்ட நாட்டை காண மாட்டாய், உனக்கு பதிலாக யோசுவா வழி நடத்துவான், அவன் காண்பான்.
அவ்வாறு யோசுவா வழிநடத்தி கொண்டு வந்து மோசனுக்கு பிறகு கானான் தேசத்திற்கு பாலும் தேனும் பொழியக்கூடிய நாட்டிற்கு கொண்டு வந்து விட்டான். அங்கே வந்த பிறகு அந்த மக்களுடைய மனநிலை வித்தியாசப்படுகிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்த உண்மை கடவுளை மறுதலித்து பொய் தெய்வங்களுக்கும் போலி தேவர்களுக்கும் வழிபடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த மக்கள் தள்ளப்படுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கின்றார். என்ன சொல்லுகிறார்? இப்படி உங்களை அழைத்து கொண்டு வந்த கடவுளுக்கு துரோகம் பண்ணலாமா? அவருக்கு நீங்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டாமா? நீங்கள் எப்படி போனாலும் போங்கள், கடவுள் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மாத்திரமே ஊழியம் புரிவோம் என்று சொல்லி அவர்கள் முன்னால் எச்சரிக்கை மணி அடிக்கின்றார். இதை கேட்டவுடனேயே அந்த மக்கள் சிந்திக்கின்றார்கள். இவ்வளவு பாதுகாப்போடு அழைத்து வந்த கடவுளுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களும் அந்த வேளையிலே தங்களுடைய வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். அதாவது துறவிகளாகிய நாங்கள் வருடத்தில் ஒரு முறை குறைந்ததாவது நாங்கள் எங்களுடைய வார்த்தைப்பாட்டை புதுப்பித்துக் கொள்வோம். நாங்கள் நித்திய வார்த்தைப்பாடு கொடுத்திருந்தாலும் அந்த திருவிழா சமயங்களில் அந்த வார்த்தைப்பாட்டை புதுப்பித்துக் கொள்வோம். அதே போல் திருமணமாயிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய திருமண நாளிலோ அல்லது பங்குகளில் தியானம் நடக்கின்ற பொழுது ஒரு நாள் தம்பதிய தினம் என்று வைத்து தம்பதிகளுக்கு உங்களுடைய திருமண வார்த்தைப்பாட்டை புதுப்பிக்க சொல்லுவோம். இதே போல அவர்களும் அந்த மக்களும் உணர்ந்தவர்களாய் சொல்லுகின்றார்கள், நாங்களும் எங்கள் வீட்டாரும் அந்த ஆண்டவருக்கு மாத்திரமே உண்மையாகவே ஊழியம் புரிவோம் என்று அந்த வாக்குறுதியை புதுப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, அதுதான் இன்றைய முதல் வாசகம். கடவுள் ஒரு தேர்வை கொடுத்திருக்கின்றார். நீ உண்மை கடவுளை வழிபடுவதும் பொய் தெய்வத்தை வழிபடுவதும் உனது விருப்பம். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆலயத்திற்கு வருவதும் வராததும் உன்னுடைய விருப்பம். நீ உண்மை கடவுள் மீது உண்மையாக இருந்தால் இந்த கடவுள் உன்னை வழிநடத்துகிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்று நீ நம்பி இருந்தால் அந்த கடவுளுக்கு உண்மை உள்ளவனாயிருப்பாய். ஆக நான் உன்னை ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டேன் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை கடைபிடிக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை யாரையும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் செய்வது கிடையாது. நம்முடைய திருச்சபையிலே சில வழிபாட்டு முறைகள் வித்தியாசம் இருக்கலாம். பழமையான வழிபாட்டு முறை, அருள்சாதன வழிபாட்டு முறை, இது கரஸ்மேட்டிக் பிரேயர்னு சொல்றோம் இல்லையா? ஒன்று அமைதியாக ஜெபிப்பது, மற்றொன்று பாடல் பாடி ஆர்ப்பரித்து கரம் தட்டி ஜெபிக்கின்ற முறை. இரண்டும் வித்தியாசமான முறைதான். ஆனால் எது பெரிது, இதுவா அதுவா என்று கேள்வி கேட்காமல் இரண்டையும் கலந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அந்த விருப்பமும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார், தேர்வை கொடுத்திருக்கின்றார். அந்த கடவுளை வழிபடுவதும் வழிபடாமல் போவதும் நம்முடைய கைகளில் இருக்கிறது. இந்த உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் கத்தோலிக்க திருச்சபை யாரையும் எப்போதும் ஒருபோதும் கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்வது கிடையாது. நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களை குற்றம் சுமத்துவதற்காக சொல்லவில்லை. ஆனால் கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை கொடுப்பது கிடையாது. இதன் மூலமாகத்தான் நீங்கள் மீட்பு பெற முடியும் என்ற ஒரு கட்டாயத்தை புகுத்தி திணித்தி நீங்கள் கத்தோலிக்க சபைக்கு போனால் அது பாவம், அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கின்றார்கள், அதிலே நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்று அவர்களை வேறு விதமாக திசை திருப்பி கூட்டிக் கொண்டு போவது ஒரு அர்த்தமற்ற செயல். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உணர்வுகள் வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஜெபம்தான் உண்மையான ஜெபமாக இருக்க முடியும். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த இரண்டாவது வாசகத்திலே பார்க்கிறோம். பவுலடியார் கூறுகிறார், எபேசு நகர மக்களுக்கு எழுதிய அந்த மடலிலே கணவன் மனைவி உறவு என்பது எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும், தங்கள் திருமண வாழ்க்கையை அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த ஒரு தேர்விலே வாழ வேண்டும், எவ்வாறு கடவுள் திருச்சபையை அன்பு செய்வதைப் போல கணவன் மனைவியை அன்பு செய்கிறான், திருச்சபை இயேசுவை அன்பு செய்வது போல மனைவி கணவனை அன்பு செய்ய வேண்டும். இந்த ஒரு தேர்வை அவர் கொடுக்கின்றார். அன்பு செய்வதும் விட்டு விலகுவதும் அவருடைய கரங்களில் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே வாழுகின்றவர்கள் பிரமாணிக்கமாக வாழ்வார்கள். அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். கடவுள் திருச்சபைக்கு பிரமாணிக்கமாக இருப்பதைப் போல நீங்கள் எப்போதும் அந்த கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். உங்கள் தேர்வுகள் என்பது, உங்கள் சாய்ஸ் என்பது கடவுள் பக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய உலக காரியங்கள் மேல் அல்ல. இன்றைய திருமண வாழ்க்கை பல சமயங்களில் பிரிந்து போவதற்கு, உடைந்து போவதற்கு காரணம் கடவுள் காட்டிய வழியில் போகாமல் நாம் மனம் விரும்புகின்ற வழியில் வாழ ஆசைப்படுகிறோம். கண்டதையும் வாங்க ஆசைப்படுகிறோம், கண்டதையும் சேர்த்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இதனால் நம் மனம் கெட்டு போய்விட்டு மனித வாழ்க்கை
வழி தவறி போய்விடுகிறது. அப்படியானால் நம்முடைய தேர்வுகள் தவறான தேர்வுகளாக மாறிவிடுகிறது என்ற ஒரு செய்தியை அவர் கொடுக்கின்றார். நற்செய்திக்கு வருகின்ற பொழுது அவர் கூறுகின்றார், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதனை உண்போர் என்றும் வாழ்வர். இதை உண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை, இதை உண்போர் என்றும் வாழ்வர். அங்கே ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். இப்போ இந்த பேச்சு பரிசேயர்களுக்கோ அங்கே இருந்த மற்ற தலைவர்களுக்கோ இடரலாக இருப்பது உண்மைதான். ஆனால் அவரோடு கூட இருந்த சீடர்களுக்கே அது இடரலாக இருக்கிறது. இவர் பேச்சு மிதமிஞ்சி போகிறதே. இவர் பேசுவதை இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்க முடியுமா? அவர் சதைங்கிறாரு, பிச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு, ரத்தத்தை குடிங்கிறாரு. நம்ம அவ்வளவு மோசமாக இருக்கிறோம், இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது என்று அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். இதை உணர்கின்ற இயேசு கேட்கிறார், என்ன நான் சொல்றது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அவர் கூறுவார். 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த வசனங்களை கேட்ட அந்த சீடர்களில் பலர் அவரை விட்டு விலகினர் என்று கூறுகிறது இந்த வாசகம். மேலும் பார்க்கிறோம், அவர்களின் தேர்வு, அவர்களின் சாய்ஸ் யார் கூட இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இவரோடு நாங்கள் இருக்க மாட்டோம், எங்கள் வழியை பார்த்து கொண்டு போய்விடுவோம் என்று அவர்கள் தேர்வினை குறிப்பாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதை நாம் பார்க்கலாம். எனவேதான் ஆண்டவர் கேட்டார், அவரோடு இருக்கின்ற சீடர்களை பார்த்து, நீங்களும் அவர்களைப் போல போய்விட விரும்புகிறீர்களா? உங்களுக்கும் நான் சொல்வது இடரலாக இருக்கிறதா என்று கேட்ட பொழுது பேதுரு கூறுவார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த பேதுருதான் அவரை தெரியாது என்று சொல்ல போகின்றவர். ஆனாலும் அந்த வேளையிலே அவருடைய தேர்வு ஆண்டவர் இயேசு மாத்திரமே. யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? அந்த வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று அவர் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இந்த மக்கள் இயேசுவை நம்புவதற்கு தடையாக 3 காரணிகள் இருந்ததாம். ஒன்று, அவருடைய பிறப்பு. பிறப்பு என்றால் என்ன? அவர் கூறுகிறார், நான் வானிலிருந்து இறங்கி வந்த உணவு. நான் என்னுடைய ஆரிஜின் இங்கே கிடையாது, என்னுடைய தோற்றம் இங்கே கிடையாது, நான் வானிலிருந்து இறங்கி வந்தவன், நான் கடவுளுடைய மகன் என்ற ஒரு செய்தி அவர் கொடுக்கின்றார். அதிகாரம் 6:41 வசனத்திலே. இதுவும் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. இவன் எப்படி மேலிருந்து வந்திருக்க முடியும்? இவன் தன்னை எப்படி கடவுளின் மகன் என்று கூற முடியும் என்ற ஒரு தடை. இரண்டாவது, அவருடைய மீட்பு செயல். அவர்கள் நினைத்தார்கள், இவர் இராணுவம் கொண்டு இந்த ரோமை இராணுவத்தை அடித்து ஒழித்து போரிட்டு வெற்றி கொடுப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இவர் சொல்லுகிறார், இந்த உணவை உண்டால் நீங்கள் வாழ்வீர்கள். இவருடைய உணவை உண்டால் தான் வாழ்வு கிடைக்கும் என்பது அவர்களுக்கு இடையூறாக, இடரலாக, தடையாக இருக்கிறது. மூன்றாவது, அவருடைய விண்ணேற்பு. அவர் கூறுகிறார், அவர் தான் எங்கிருந்து வந்தாரோ அங்கே திரும்ப செல்வேன் என்று கூறுகின்றார். இவன் எப்படி மனிதனாயிருக்கிறவன் மேலே போக முடியும் என்று அவர்களுக்கு அது இடரலாக இருந்தது. இப்படியாக இந்த 3 காரியங்களும் கூட இருந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடரலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவரை நம்புகின்றவர்கள் அவரை உண்டால் அவர்கள் வாழ்வார்கள். அதற்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனை முக்கியமாக மையமாக தேர்வு செய்ய வேண்டும். We have to choose Christ in our life. அப்படி இருந்தால் மாத்திரமே அதை சாதிக்க முடியும். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம் என்பதை இயேசு தெளிவாக கூறுகின்றார். நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகிறீர்களா? இருந்தால் இருக்கலாம், போனால் போகலாம், நான் பிடித்து வைத்துக் கொள்ளவில்லை என்ற ஒரு செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக இன்றைய வாசகங்கள் வழிபாடு நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பல தேர்வுகள் இருந்தாலும் நாம் செய்கின்ற தேர்வுகள் சரியான தேர்வுகளாக இருக்க வேண்டும். பல சமயங்களில் நாம் தவறான தேர்வுகளை தேர்ந்தெடுத்துவிட்டு வாழ்க்கையை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, நாம் இயேசுவின் கருத்துக்கு ஏற்ற விதமாக இருக்கின்றோமா அல்லது என்னுடைய கருத்துக்கு ஏற்ற விதமாக வாழ ஆசைப்படுகிறோமா? எல்லா இடங்களிலும், ஏன் நம் பங்கிலும் கூட எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டினால் நாங்கள் பொல்லாதவர்கள், அப்படித்தானே? அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டினாலோ அவர்கள் செயல்படாமல் இருப்பதை சுட்டி காட்டினாலோ நாம் பொல்லாதவர்கள். ஆக வழிநடத்தும் பண்பு என்பது ஒருவரை நேரிய வழியில் கொண்டு வருவது தான். அது உங்களுடைய விருப்பம்தான்.
ஆக ஒரு விருப்பத்திற்கு ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அதில் முனைப்பாக செயல்பட வேண்டும். ஆக கடவுளுக்கு இணைந்து செயல்பட போகிறீர்களா, அல்லது உங்கள் விருப்பு வெறுப்புப்படி உங்கள் ஆசை அபிலாஷைகளின்படி ஒரு குழுவை நடத்த நீங்கள் விரும்புகிறீர்களா கேட்டு பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, கடவுள் நம்மோடு இருக்க விரும்புகிறார், ஆனால் நான் கடவுளோடு இருக்க விரும்புகிறேனா, அந்த கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். கடவுள் இம்மானுவேலாக, கடவுள் நம்மோடு இருப்பதற்காகவே அவர் வானிலிருந்து இறங்கி வந்த உணவாக இருக்கிறார். எனவே தான் மாட்டுத் தீவன தொட்டியிலே அவர் கிடத்தப்பட்டார். அது உணவு அடையாளம். தீவன தொட்டி என்பது விலங்குகள் உண்ணக்கூடிய ஒரு நமக்கு பாத்திரம், அதுகளுக்கு தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. ஆரம்பத்திலிருந்தே தான் ஒரு உணவு என்பதை அவர் நிரூபிக்கின்றார். ஸோ கடவுள் நம்மோடு இருக்க விரும்புகிறார், நாம் கடவுளோடு இருக்க ஆசைப்படுகிறோமா? அதுதான் மூன்றாவது நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆண்டவரை விட்டு பிரிந்து போனால் நம்முடைய வாழ்வு பாலைவனம் போல மாறிவிடும். ஆண்டவரோடு இணைந்திருந்தால் வற்றாத நீரோடையோரம் நடப்பட்ட மரங்களைப் போல செழிப்போடு நாம் இருப்போம். அது ஆண்டவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உகந்த வழியிலே வாழுகின்ற பொழுது, என்னுடைய மனம் போனபடி வாழ்கின்ற பொழுது அல்ல, என்னுடைய வெறுப்புகளுக்கு ஏற்றபடி வாழுகின்ற போது அல்ல, கடவுளுடைய வெறுப்புக்கு ஏற்ற விதமாக, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ற விதமாக நாம் வாழுகின்ற பொழுது நாம் ஆற்றோரம் நடப்பட்ட, அதாவது வற்றாத ஆற்றோரம் நடப்பட்ட மரங்களைப் போல பசுமையாக இருந்து கனி கொடுத்து கொண்டே இருப்போம் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுக்கின்றார். கடைசியாக, யோசுவாவைப் போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மாத்திரமே ஊழியம் புரிவோம் என்று சொன்னதைப் போல நம்மால் சொல்ல முடியுமா? நானும் என் வீட்டாரும் என்ன நேர்ந்தாலும் எங்களுடைய தேர்வு ஆண்டவர் இயேசுதான், ஆக நானும் என் வீட்டாரும் எங்கள் ஆண்டவருக்கு மாத்திரமே ஊழியம் புரிவோம் என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் தான் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். அப்பேற்பட்ட ஒரு பேறு பெற்ற வாழ்க்கையை வாழ நாம் முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் சுமித். ஏன் தெரியுமா? நேற்று மதியம் 11:45 மணிக்கு நான் இங்கே வந்தேன். என்னுடைய சண்டே ஞாயிற்றுக்கிழமை மறையுரையை ரெக்கார்ட் பண்ணுவதற்காக. அவர் தான் ஒவ்வொரு வாரமும் எனக்கு அந்த செல்ஃபோனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு உதவி பண்ணிட்டு போவார். நேற்று எனக்கு உதவி செய்தார். உதவி செய்துவிட்டு என்னோடு திருப்பலியில் பங்கெடுத்தார். அப்போது அவருக்கு வழி இருந்திருக்கிறது, ஆனால் சொல்லவே இல்லை என்கிட்ட. அதுவர் திருப்பலி முழுவதுமாக அவர் பங்கெடுத்தார். திருப்பலியில் நன்மை வாங்கினார். நன்மை வாங்கிவிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். போய் அந்த வீடியோவை எடிட் பண்ணி யூடியூப்பில் ஏற்றுவதற்காக ஒரு 45 நிமிடம் கடந்து விட்டது. உணவுண்ண வருகின்ற பொழுது நான் கேள்விப்பட்ட செய்தி, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மாலை 5:30 மணிக்கு அவர் இறந்து விட்டார். நினச்சி பார்க்க முடியுமா? 12:30 மணிக்கு 12:45 என்னோடு இருந்த ஒரு மனிதன் 4 மணி நேரத்தில் வாழ்வு முடிந்து விட்டது. அதுவும் அற்புதமான ஒரு மரணம். நான் சொன்னேன் அவர்கிட்ட, இதுதான் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற லாஸ்ட்டு மறையுரை, நான் இருக்க மாட்டேன். அப்படியா ஃபாதர்? எஸ் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர் என்று சொன்னார். நான் திருப்பலி முடிந்து நன்றி சொல்லிவிட்டு நான் சென்றேன். அந்த செய்தியை கேட்டதும் என்னால் அதை நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறைவன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரும் இறைவனுக்கு பிரியமானவனாக இருந்தார். அதான் உண்மை. ஒரு நல்ல ஒரு மனிதர் திருப்பலியிலே பங்கெடுத்து நன்மையும் ரசமும் தொட்டு அவர் உண்டு விட்டு ஒரு 10-15 நிமிடத்திற்குள்ளாக அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விட்டார். அப்பேற்பட்ட நல்ல மனிதருடைய இறப்பு நமக்கும் ஒரு இழப்புத்தான். இறைவன் அவரை நிச்சயமாக அந்த விண்ணக பேரின்பத்திலே எடுத்துக்கொண்டு அவருடைய ஜெபங்கள் அனைவருக்கும் கிடைக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாமும் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ தேவையான வரத்தை இறைவன் தர தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நாம் மீட்புக்காகவும் விண்ணுமிறந்திறங்கினார். தூய ஆவியினால் கனிமரிடம் எடுத்து மனிதனானார்.
மேலும் எனக்காக பொஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணத்துக்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டு வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவாவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மரண வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான வாழ்வை கொடுத்திருக்கிறார். யாரை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவையும் கொடுத்திருக்கின்றார். நம்மை காப்பாற்றிய, நம்மை தேர்ந்தெடுத்த, நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த, நம்மை மீட்ட அந்த கடவுளுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக வாழ தயாராக இருக்கிறோமா? அதற்கு தேவையான வரங்களை இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். என்றும் வாழும் தந்தாய், இம்மனுக்குலத்தை இரட்சணிய பாதையில் வழிநடத்தும் எம் தாய் திருச்சபையை எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொண்டு நாளும் பொழுதும் சாட்சி பகரும் இறைப்பணியாற்றும் உறுதிமிக்க உள்ளத்தையும் ஞானத்தையும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதர சகோதரிகள் யாவரும் நிறைவாக பெற்று அர்ப்பணிப்புடன் பணியாற்ற தேவையான அருளை பொழிந்து ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் ஆண்டு நடத்தும் ஆண்டவரே, அனைத்தும் உம்மில் அடங்கும் என்பதை ஆழமாக விசுவசிக்கும் நாங்கள் உலகை ஆட்டி படைக்கும் கொள்ளை நோயிலிருந்து எம்மை காத்துக்கொள்ளவும், நீர் வழங்கும் நிலையான வாழ்வில் உம்மோடு மீண்டும் வந்து சேரவும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முடிவில்லாத வாழ்வை முழுமையாக வழங்கும் தேவனே, இன்று எம்மை விட்டு பிரிந்து போன சகோதரர் சுமித் ஜெயசேகர் அவர்கள் இவ்வுலக வாழ்வில் தான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து குறைகளையும் மன்னித்து உடனடியாக அவருக்கு உம்முடைய நித்திய வாழ்வில் பங்கு வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றாகிய தேவனே, எம் நாட்டு ஆட்சியாளர்கள், தலைவர்கள் நீதியான நேர்மையான ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கு தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தாவே, உம் பணிக்காக தம்மை அர்ப்பணித்து கடந்த 2 வருடங்களாக எம் பங்கில் பணியாற்றி தாயகம் திரும்பும் அருட்தந்தை கிணறி அவர்களை எப்போதும் உம் சிறகுகளின் அரவணைப்பில் காத்து உம் ஒளியில் வழிநடத்தி உம் ஆவியின் அருள் வளங்களை போஷித்து அவரை என்றும் உமது பாதையில் வழிநடத்த தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக சுமித்தினுடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். அவர் மகன் குடும்பம், சகோதரி குடும்பம் அதை தாங்கிக் கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை தர வேண்டி ஜெபிப்போம். ஜெபித்தது போல நானும் என்னுடைய இந்த நற்செய்தி பணி முடிந்து 2 ஆண்டுகள் உங்கள் மத்தியிலே பணியாற்றி மீண்டுமாய் நான் தாயகம் திரும்புகின்ற வேளையிலே வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை நான் கிளம்புகின்றேன். அதிகாலையிலே நான் செல்லும் இடங்களிலெல்லாம் இறை வார்த்தையை கடவுளின் வார்த்தையாக போதிக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தொடர்ந்து நான் பணியாற்ற எனக்காக ஜெபிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டிற்காக, இந்திய நாட்டிற்காக நான் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். கோவிட் தொற்று அதிகமாக பரவிக்கொண்டு மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்ற வேளையிலே இறைவன் விரைவாகவே இதற்கு ஒரு தீர்வு கொண்டு வர, மக்கள் மகிழ்ச்சியாக வாழ நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இந்த பங்கு மக்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன்.
எத்தனையோ மக்கள் இந்த பங்கில் இருந்தாலும் ஒரு சில மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். செயல்படாமல் இருக்கின்ற மக்களும் பலர், விலகி ஓடுகின்ற மக்களும் பலர் இருக்கின்றார்கள். நீதாமே விலகி ஓடுகின்றவர்களையும் அரவணைத்து கொண்டு வந்து துடிப்போடு செயல்படவும், அதுவும் சுயநலத்திற்காக அல்லாமல், தங்கள் பெருமைக்காக அல்லாமல், உமக்காக சேவை செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் மாறி இந்த பங்கை மீண்டுமாய் கட்டி எழுப்ப ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தினம் தினம் தன்னை தந்திடும் என்னுயிரான இயேசுவே, நிதம் நிதம் நினைந்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் முன்பணி பொருளாம். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் முன்பணி பொருளாய். தினம் தினம் தன்னை தந்திடும் என்னுயிரான இயேசுவே. படைத்தாய் அழகு உலகம், புது படைப்பாய் மாற செய்தாய். கொடுத்தாய் உன்னை முழுவதும் உலகம் மீட்பு அடைய. படைத்தாய் எம்மை தினமும் எம்மனதினில் நினைந்து எம்மை வணங்கி உவப்புடன் தருகின்றோம். கனிவுடன் ஏற்றிடுவாய். தினம் தினம் தன்னை தந்திடும் என்னுயிரான இயேசுவே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன்
எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வென்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ராஞ்சித்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இதோ இந்த பிரியாவிடை திருப்பலியில் என்னோடு கலந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற இங்கு வந்திருக்கின்ற இந்த ஒரு சில மக்களையும் இந்த கரங்களில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டுமென்று அவர்கள் தேர்வு செய்து இங்கே அவர்களை வரவழைத்திருக்கிறேன். இதோ இந்த நாளை கொடுத்த கிருபைக்கு நன்றி கூறுகின்றேன். கடந்த 2 வருடங்களாக என்னோடு கூட இருந்து கரம் பிடித்து வழிநடத்தியிருக்கிறேன். உம்முடைய ஞானத்தை ஆவியானவரை பொழிந்து இறை வார்த்தையை உடைத்து இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக என்னால் முடிந்த அளவுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை உடல் உள்ள சுகத்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே. இதோ இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த மக்கள் இன்னும் தொடர்ந்து உமது அன்பில் நிலைத்திருக்க நான் தொடர்ந்து மன்றாடுகின்றேன். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் நேற்றைய தினம் ஆலய பணி செய்து கொண்டிருந்த வேளையிலே இந்த உலகிலிருந்து விடம் அழைத்து கொண்ட சுமித் என்னும் என்னுடைய சகோதரர் அவரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதெனப் போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த இந்த முழுமையான அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் நம்முடைய விருப்பம் என்றாலும் நீங்களும் என்னை விட்டு பிரிந்து போய்விட நினைக்கிறீர்களா என்று ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கேட்கிறார்.
அவரோடு இணைந்து வாழ்வதற்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்காக வானிலிருந்து இறங்கி வந்த உணவாக நம் மத்தியிலே அவர் வீற்றிருக்கின்றார். இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக திருவிருந்தை பிரசவம். என் இனிய இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாய் இருக்கின்றீர் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கின்றேன். மேலும் உம்மை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளேன். ஆனால் உம்மை இப்போது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தினால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். நீர் என்னோடு இருப்பதைப் போல நினைத்து உம்மை அரவணைத்து கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகின்றேன். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமேன். Good morning. Good morning, dear friends.
Good morning. අද අපි අපගේ කෙනෙඩි පීතුමාට සමුදෙනවා අවුරුදු දෙකක කාලයක් අපත් සමග සේවය කරලා. We are here to say bid farewell to our beloved friend and Reverend Priest Father Kennedy. Having completed his 2 years of mission here, he is getting back to his motherland. So I invite Mr. Michael, one of our lay leaders, to speak a few words on behalf of the parish. இந்த பொன்னான சந்தர்ப்பத்தில் முதற்கண் மூவொரு இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதோடு திருவள்ளுவர் கூறுவது போன்ற காலத்தின் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது. இந்த கொடிய நோயின் தாக்கம் உள்ளபோது எமது விசுவாசம் தளர்வடைந்து காணப்பட்ட போது 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பொக்கிஷமாக அருட்தந்தை கெனடி அவர்கள் இங்கு பணியாற்ற வருகை தந்தார். எமக்கு தகுந்த விதத்தில் தனது மறையுரையினால் எமது ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்த அருட்தந்தை ஜோசப் கெனடி அவர்களின் பணிக்காலம் சிறிது காலமாக கொண்டிருப்பினும் அப்பணி உலகை விட பெரிதாக கருதிய புனித திரேசாள் ஆலயத்தின் இரட்சக சபை குருக்கள், சதா சகாய கன்னியர் சபையினர், அனைத்து பக்தி சபையினரும் தமிழ் பிரிவின் அனைத்து மக்கள் சார்பாக உளம் கனைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எமது திருப்பலிகளை சிறப்பாக பூசையாகவும் பாடல் பூசையாக தனது கம்பீரமான கணீர் குரலினால் தனது மனதில் எது சரியென தோன்றுகின்றதோ அதை நேர்மையாக தனது மறையுரையில் தெரிவிக்கும் ஒரு சிறந்த ஆன்மீக குருவாக அவர் திகழ்ந்தார். குறிப்பாக ஒவ்வொரு வியாழன் தோறும் சதா சகாய மாதாவின் பக்தி நவநாளை மிகவும் அற்புதமாக மக்களுக்கு எளிதில் விளங்கும் முகமாக தனது வாழ்க்கை அனுபவத்தின் ஊடாக கொண்டு மறையுரையாற்றினார். திவ்ய நற்கருணை ஆராதனையின் போது பலவிதமான புதுமைகள் நடைபெறுவதற்கு மக்கள் குணமடைந்ததை அம்மக்கள் தெரிவித்த விண்ணப்பங்களை நன்றி அறிதலின் போது எடுத்துரைத்தது அதற்கு சான்று பகர்கின்றது. விசேடமாக தனது அனுபவத்தின் ஊடாக பல புதிய பாடல்களை இயற்றி, உதாரணம் புனித சூசையப்பருக்கும் அதே போன்று எமது இரட்சக சபையின் புனித அல்போன்ஸ் அடிகளாருக்கான பாடல்களையும் பல தியான பாடல்களையும் உருவாக்கி பாடகர் குழாமின் தரத்தை உயர்த்தும் வகையில் பல பயிற்சிகளை அளித்தார். மறைக்கல்விக்கு குறிப்பாக முதல் திவ்ய நற்கருணை எடுக்கும் சிறுவர்களுக்கான பெற்றோருக்கான கருத்தரங்கு மற்றும் எமது பங்கின் பக்தி சபைகளினும் மரியாயின் சேனை, இறை இரக்கம், தமிழ் குடும்ப நலம் போன்றவற்றிற்கு மறை உபதேசங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். மக்களுக்காக அவர்களின் தேவைகளை அறிந்து அருட்சானத்தை வழங்கினார். பிற மொழி பேசும் மக்களோடும் மிகவும் அன்பாக பழகினார். தனது குறுகிய கால பணியை நிறைவு செய்துவிட்டு தனது தாயகம் நோக்கி பயணிக்கவிருக்கும் எம் அருட்தந்தையை மூவொரு இறைவன் தனது பாதுகாப்பில் இதுவரை அரவணைத்து அவரது பணி தொடர இறை ஞானத்தையும் வல்லமையையும் ஆற்றலையும் சிறந்த உடல் உல ஆன்மீக சுகத்தையும் அளித்து அவரை இறைவன் என்றும் வழி நடத்தவும், அன்னை மரியாவின் பக்தியை அவர் என்றும் பறைசாற்றவும் மற்றும் அருட்பணி சந்தன சஞ்சீவ அவர்களுக்கு நாங்கள் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் அவர் இந்த இவ்வாறான ஒரு குருவை எங்களுக்கு கொடுத்ததற்காக. அதே போன்று உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவுங்கள் என்று இயேசு என் கூற்றுக்கிணங்க நிற்கையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானம் பெரிது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தற்பொழுது மறை ஆசிரியர்கள் சார்பாக அருட்தந்தை கெனடி அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு வழங்கப்படும். அடுத்ததாக பாடகர் குழாம் சார்பிலாக
ஒரு சிறிய அன்பளிப்பு இப்பொழுது அருட்தந்தைக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக எமது அருட்தந்தை சந்திரன் பெரேரா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அவர் ஒரு சில உரையை ஆற்றிய பின்பு அதற்கான அன்பளிப்பை அவர் வழங்குவார். Thank you, Michael. Dear friends, first of all, I think I should be grateful to our Regional Superior Father Shiran Fonseca, who took the initiative to invite a Tamil priest from India. Having heard our request from the parish, he took trouble to negotiate with the Indian province, Bangalore province, and spoke to Father Edward, the provincial, and arranged a meeting with him in Bangalore, for which I also attended together with Father Shiran, and we requested from the Bangalore province to give us a Tamil priest for the ministry in our parish. Abe Regional Superior ප්‍රදේශාධිපති පීතුමා ශිරාන් පීතුමා තමයි නායකත්වයේ ගත්තේ. අපිට පීතුමෙක්ව ලෑස්ති කරන්න ඉන්දියාවෙන් අපිට අවුරුදු කිහිපයකට මෙහි මේ සේවය කරන්න අවසානයේදී බැංගලෝරේ ඒ එඩ්වඩ් පීතුමා ඒ ප්‍රදේශාධිපති පීතුමා සමග සම්බන්ධලා කතා කරලා රැස්වීමක් ලෑස්ති කරගත්තා. ඉන්දියාවට ගිහිල්ලා බැංගලෝර වලට ගිහිල්ලා අපි කතා කරලා මාත් එක්කගෙන ගිහිල්ලා කතා කරලා අපිට පීතුමෙක්ව මේ මිස්සමට ඉල්ල ගන්න ඒකේ සාර්ථකත්වය නිසා තමයි ෆාදර් කෙනෙඩිට අපිට එතුමාගේ සේවය ලබා ගන්න පුළුවන් වුණේ. So as a fruit of that discussion, the meeting in Bangalore, we were given for 2 years our beloved friend, our Father Kennedy, and he had been with us now completing his 2 years term. He's getting ready to get back to his motherland. So we are grateful to you, dear Father Kennedy, for accepting our invitation and obedience to your provincial. You accepted to come to Sri Lanka and to work with us. Thank you very much. And I would say we are going to miss you. We are going to miss you in big way in our community. And people, we are going to miss you, as we heard in the Thanksgiving speech. We are going to miss your singing in the Mass and your good preaching and beautiful Mother of Perpetual Help Novena. And you started a lot of good things. Unfortunately, our mission was interrupted due to this pandemic. මේ වසංගතයේ හින්දා අපිට කරන්න හිතපු උඟක් දේවල් කරගන්න බැරුව ගියා. නමුත් උන්වහන්සේගේ සේවය උන්වහන්සේට පුළුවන් පරිමෙන් උන්වහන්සේ කළා. අපි අගය කරනවා. And Father Kennedy did his best during his stay with us in this parish. We are truly grateful to you. We know that we can't give you in return anything to match your service to this parish. In our own way, during these difficult times, we have organized a small souvenir, small gift for you. We invite you to accept it from the parish. I'd like to thank the Triune God for giving me opportunity to come second time to serve in this parish. Secondly, I'd like to thank the Regional Superior, Father Shiran, who is so nice, friendly, understanding, and we were like a friends and guiding me in all the ways. I also thank the Superior, Father David,
I've seen him, I lived with him when I was here 11 years ago, just came to preach here. And now 2 years, I was with him in the same community, enjoying his company and guidance and everything. So I also thank Fathers Chandana. He's a good friend of mine when I was here. Somebody will laugh. Good friend of mine. It's okay. So as a good friend, when he was in the formation, last time he took me to Jaffna side. We have visited so many places you might have not visited, but I have visited with Father Chandana along with the students. But that friendship still still hope to continue. And also I thank Father Neil, the senior conference, who is my companion in this community most of the time. We spend most of the time, and the young conference, two came and gone. One is with us now, Brother Kasun. So I'm really happy to be in this place to carry out the mission that is entrusted to me, that is required of me. I am sure I have done the good race, I suppose. It's not the final commendation as such, but I am happy. So I like to thank once again all the community members and also other fathers who are in Frangipani and Candy Santa Maria community as well, who showed their solidarity and love towards me. பிரியமான மக்களே, இது இரண்டாவது பிரியா விடை நினைக்கிறேன். 2011 ஒரு பிரியா விடை இருந்துச்சு லைட்டாக. இப்போவும் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் இந்த பெண்டமிக் கொரோனா தொற்று மத்தியிலும் ஏதோ நினைவு கூர்ந்து இந்த வழி பிரிவு உபச்சார விழாவை நீங்கள் கொண்டாட முன்னெடுத்தமை குறித்து நன்றி கூறுகிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் திறம்பட செய்திருக்கிறேன் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் ஒரு வருத்தம் சொல்ல வேண்டிய சொல்லித்தான் ஆகணும் இல்லையா? அதிகமான எதிர்பார்ப்புகளோடு வந்தேன். எனது புதிய இடம் கிடையாது, எனக்கு பழைய இடம், பழைய மக்கள். ஆனால் உங்களுடைய வளர்ச்சிக்காக சொல்ல விரும்புவது என்னவென்றால், இது பங்கு என்பது யூ ஹாவ் டு கோஆப்ரேட். உங்களுடைய விம்சன் ஃபேன்சிக்காக கிடையாது, உங்களுடைய தனிப்பட்ட பெருமைக்காக மகிமைக்காக நீங்கள் பணியாற்றாமல் மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுதுதான் ஒரு குடும்பத்தையும் சரி, ஒரு நிறுவனத்தையும் சரி, ஒரு பங்கையும் சரி நீங்கள் மேலே கொண்டு வர முடியும். யார் ஒருவர் தனிப்பட்ட மகிமைக்காக பணியாற்றுகின்றார்களோ, அது நாங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பக்த சபையாக இருந்தாலும் சரி, அது பங்கை மேல் நோக்கி கொண்டு செல்லாது, அது கீழ் நோக்கி கொண்டு செல்லும், மக்கள் மத்தியிலே பிளவுகளை கொண்டு வரும். அதிகாரத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்வது போல, நீங்கள் பணியாற்றுவதற்கு வந்திருக்கிறீர்கள், பணி பெறுவதற்காக அல்ல, பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரிய நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆக எந்த ஒரு பக்த சபையாக இருந்தாலும், எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், அதில் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். ஏனென்றால் இது பெண்டமிக்காக இருப்பதனால் அதிகமான ஒரு ஒத்துழைப்பு இல்லை என்பது தெரியும். சில சமயங்களில் உங்களுடைய இந்த அதிகாரங்கள் அதிகமாக பரவலாக்கப்படுவதை கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். அது பலருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குருவானவர் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நான் செய்திருக்கிறேன். அதனால் எனக்கு அதில் வருத்தம் கிடையாது. நீங்கள் என்னை போற்ற வேண்டும் என்று நான் பணியாற்ற வரவில்லை. கடவுள் அழைத்திருக்கிறார், அதற்காக வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக நான் வரதா இல்லை. முதல்ல வந்த செய்தி பிரகாரம் ஃபாதர் அருள் லுக்காஸ் இங்கே வர வேண்டியது. ஓகே, ஃபாதர் அருள் லுக்காஸ் சப்போஸ் டு கம் அக்கார்டிங் டு மை ப்ரொவின்ஷியல்ஸ் statement, because when I took him to one particular shrine that day, he spoke to Father Arun Lucas asking whether he is willing to go to Colombo, Paris to work. He said okay, he is happy, but I don't know what happened. Then suddenly the last moment they asked me, I said okay, I go wherever the God wants me, I go and serve. அந்த ஒரு கடவுளுக்கு பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இங்கே வந்தேனே ஒழிய உங்களை அடக்கி ஆள்வதற்காகவோ உங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்காகவோ நிச்சயமாக கிடையாது. என்னுடைய தோரணை, என்னுடைய பேச்சு ஒருவேளை கொஞ்சம் போல்டாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னு தெரியாது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது என்னுடைய இயல்பு. இருந்தாலும் என்னுடைய பணி உங்களை மேலே கொண்டு வருவதற்காகவும்
கடவுளிடம் எந்த அளவுக்கு அழைத்து கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நான் பணியாற்றிருக்கிறேன். அதில் எனக்கு திருப்தி உண்டு. எனவே என்னை பணிபுரிய வைத்த, எனக்கு அனுமதி கொடுத்த பங்கு தந்தைக்கும், ரீஜனல் சுப்பீரியர் மற்றும் அனைத்து குருக்களுக்கும், அனைத்து பக்த சபைகளுக்கும், மொத்தத்தில் எல்லா மக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஜெபிப்பேன். அங்கே ஜெபிக்கும் போது இங்கே உணர்ந்திருப்பீங்க, நான் இன்னும் எங்கெங்கே பணியாற்றினேனோ, யார் யார் ஜெப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து நான் திருப்பலியில் ஜெபிப்பேன். அதே போல் உங்களையும் நான் என் இதயத்தில் சுமந்து கொண்டு உங்களுக்காகவும் ஜெபிப்பேன். அதே போல் நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். நான் இந்த வெள்ளிக்கிழமை காலையில், எனக்கு அதிகாலையில் ஃப்ளைட்டு, எல்லாம் சரியாக வரணும், பிசிஆர் டெஸ்ட்டுக்கெல்லாம் போகணும், சரியாக வரும்னு நினைக்கிற நம்பிக்கை இருக்குது. முடிந்தவுடன் நான் என்னுடைய ஊருக்கு போவேன். ஊருக்கு போய்ட்டு கோயம்புத்தூர் என்ற ஒரு குழும வாழ்க்கை கம்யூனிட்டியில் நான் பணி செய்ய போகிறேன். அங்கே பாரிஷெல்லாம் கிடையாது, வெறும் கம்யூனிட்டி தான். இப்போ பெண்டமிக் இருக்கிறதுனால அங்கேயும் அதிகமாக பணிகள் இருக்காது, எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய பணிக்காகவும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் நல்ல உடல் உள்ள சுகத்துக்காகவும் நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து, இன்றைய வாசகம் சொல்வது போல நானும் என் ஆன்மாவும் என் மனமும் உடல் முழுவதும் அந்த ஆண்டவருக்கு மாத்திரமே ஊழியம் புரியும் என்ற ஒரு வாக்குறுதியோடு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமும் நம் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கு மாத்திரமே ஊழியம் புரிய வாக்குறுதி கொடுத்தவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. அள்ளும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அள்ளும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனே. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போது தேடி வந்து நம்மை காத்திட்டார். கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போது தேடி வந்து நம்மை காத்திட்டார்.
அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.